ராதே கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாராயணியம் பேட்ச் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி saree எடுத்திருக்கோம். நாராயணியம் சம்பூர்ண நாராயணியம் பாராயணம் வைப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரி saree வந்து ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். என்ன கலரில் எடுத்திருக்கோம், எந்த மாதிரி டிசைன் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை வந்து இந்த கலரில் வந்து நாங்கள் யூனிஃபார்ம் saree வந்து இந்த கலரில் வந்து எடுத்திருக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேட்ச் 4லேயும் நான் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் saree ஒரே மாதிரி எடுத்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ பேட்ச் 5 இப்போ நாராயணியம் வந்து கிட்டத்தட்ட 80 தசகம் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ சம்பூர்ண நாராயணம் நெக்ஸ்ட் மந்த் வைப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரி saree வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பாடி கலர். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து இந்த கலரில் இருக்குது. இப்போ நான் இந்த saree வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேங்க. இப்போ வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி saree எல்லாமே வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ எத்தனை பேர் பாராயணத்துக்கு வர்றாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஒரே மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த கொரியர் கவர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த சாரீஸ் வந்து இப்போ இந்த கொரியர் கவரில் வச்சு எல்லாருக்குமே பேக் பண்ணி அனுப்பிடுவேன். எல்லாமே வந்து பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ பேக்கிங் எல்லாமே வந்து ரெடி பண்ணி நாங்கள் போஸ்டரில் எல்லாம் அனுப்பிடுவோங்க கொரியரில். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்து நான் பிரிச்சுருக்கேன். ஒரு சைடு மட்டும் பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மற்றதெல்லாம் பார்சல் அனுப்பணும், அதனால் அது பிரிக்க முடியாது. இது எனக்குள்ள saree அப்படிங்கிறதுனால இது மட்டும் நான் வந்து பிரிச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கீழே வந்து பார்டர் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து டபுள் சைடு பார்டர் தான். மேலேயும் இந்த மாதிரி டார்க்கு க்ரீன் இல்லாமல் லைட் க்ரீன் இல்லாமல் இந்த மாதிரி வரும். அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா காப்பரில் டிசைன் வந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி இதழ்களாக வந்து காப்பரில் டிசைன் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி saree ஃபுல்லாமே வந்து சின்ன சின்ன புட்டாஸ் வந்து வந்திருக்கும். கீழேயும் வந்து அதே மாதிரி தான் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து பேக்கிங்கே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து நம்ம திருப்புவனம் சாரின்னு சொல்லுவோம், அதில் தான் வந்து இந்த மாதிரி பேக்கிங் வந்து இப்படி வந்து மடிப்பு மடிப்பாக வைப்பாங்க. இந்த சாரிலையுமே அவங்க வந்து அந்த மடிப்புகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வந்து இந்த மடிப்புகள் பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே நீட்டாக இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து முந்திக்கு வர டிசைனு. இது வந்து நம்ம உடம்பு முழுவதும் வரக்கூடிய டிசைனு. என்னுடைய சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனலுங்க. உங்களுக்கு வந்து சமையல் வீடியோஸ் வேணுமா, கோலங்கள் வேணுமா, வெளியூர்களில் வந்து என்ன இடங்கள் வந்து கடைகள், அதில் வந்து நம்ம போய் தங்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் எது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெளியூர்கள் போட்டிருப்பேன். அங்கே போய் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நாராயணியம் வந்து நான் தொடர்ச்சியாக இப்போ 5 பேட்ச் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது எனக்கு கூட தெரியல, ஆனால் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்பீடாக வந்து 2 இயர்ஸ் கூட இல்லை. இப்போது நான் ஆரம்பித்தது வந்து 2023 மார்ச்சில் ஆரம்பித்தேன். ஏப்ரலில் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் வந்து 5 பேட்ச் வந்து முடிய போகுது. 6வது பேட்ச்சு நீ டிசம்பரில் ஆரம்பிச்சிருவேன். இப்போ 2025 2023லேருந்து 2025க்குள்ளேயே வந்துட்டு 5 பேட்ச் முடிச்சு 6வது பேட்ச் நான் எடுத்திருக்கேன். 2 வருஷத்தில் வந்து 6 பேட்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறது வந்து எனக்கே நினைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே அந்த குருவாயூரப்பனாகிய எல்லாம் வல்ல இறைவனாகிய கிருஷ்ணனுடைய அருளால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே நம்பிக்கிட்டே இருக்கேங்க. எப்போவுமே வந்து நம்ம கடவுளை நம்பி எல்லாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த saree வந்து நான் உங்களுக்கு வந்து கட்டி காமிச்சிட்றேன். என்னுடைய சேனல் வந்து அப்படியே ஹைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஹைப் பண்ண சொல்லி சொன்னீங்க அப்படின்னா வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நாராயணியம் வந்து யாராவது கற்றுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்லோகாஸ் கிளாஸ் எல்லாமே இப்போ நியூ கிளாஸஸும் இனி டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன கிளாஸ் ரீசனாக எடுக்கிறனோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது வந்து திருப்புகழ், அதுக்கப்புறமாக சுந்தரகாண்டம் 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சௌந்தரிய லகரி வந்து இப்போ நவம்பரில் 15ஆம் தேதிக்கு மேலே சௌந்தரிய லகரி கிளாஸ் வந்து மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து ஆன்லைன் கூகுள் மீட்டிங் கிளாஸ் தாங்க. இந்த saree வந்து நான் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி வந்து இப்போ நான் கட்டி காமிச்சிருக்கேன். இப்படி தான் இருக்கும் இந்த saree. பார்டர் வந்து இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து அதனுடைய பார்டர் வந்திருக்கு. இப்போ முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துடுங்க. இந்த க்ரீன் வந்து ரொம்ப டார்க் இல்லாமல் மைல்டாக தான் க்ரீனாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரஞ்சும் கிடையாது, பிங்க்கும் கிடையாது, அந்த மாதிரி அடிக்க வர ஆரஞ்சு கிடையாது.
லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. லைட் க்ரீன், ரொம்ப க்ரீன் இல்லாமல் மைல்டாக இருக்கக்கூடிய க்ரீன் கலர். அந்த மாதிரி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அடிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து இது மேட்சிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏற்கனவே என்னுடைய நாராயணியம் பேட்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சேரீ கலர்லாம் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பேட்சில் இருக்கக்கூடியவங்களும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கொரியர் வரும், அதுக்கு முன்னாடியே வந்து நான் கட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய அடுத்த ஸ்லோகாஸில் எல்லாருமே வந்து கற்றுக்கோங்க. இது வரைக்கும் என்கிட்ட கற்றுக்காத நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இனிமேல் கற்றுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கூகுள் மீட்டிங்கில் எல்லா ஸ்லோகாஸும் நீங்கள் வந்து பழகிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.